வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் 91வது சங்கீதத்தில் முதல் வசனம் என்னன்னா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆமென் தானா? அதுல ரெண்டு ஆழ்த்தத்துவம் உள்ள விஷயங்களை நம்மால கவனிக்க முடியும். ரெண்டு ஆழ்த்தத்துவத்தை பார்க்க முடியும். ஒன்று உன்னதமானவர், இன்னொருவர் சர்வ வல்லவர். ஆமென். ஒன்று உன்னதமானவர், இன்னொரு ஆழ்த்தத்துவம் உள்ள நபர் சர்வ வல்லமை உள்ளவர். வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு தகப்பன் தாவீது? உன்னதமானவருடைய மறைவுக்கு வருகிறவன். உன்னதமானவருடைய மறைவுக்கு வருகிறவன் யாருடைய நிழலுக்கு வந்துருவாராமா? சர்வ வல்லமை உள்ளவருடைய நிழலுக்கு வந்துருவார். அல்லேலூயா. உன்னதம்னா அழகு, உன்னதம்னா அழகு, அற்புதம். சர்வ வல்லமை அப்படின்னா ராஜரீகம். விளங்கிருங்க, ரெண்டு வார்த்தையுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. உன்னதம் அப்படின்னா அழகு, அற்புதம். நல்லா கவனிங்க. சர்வ வல்லமை அப்படின்னா ராஜரீகம், ராஜா, ராஜாங்கம், ராஜ்யம், ராஜாவின் வல்லமையை குறிக்கிறது. ஆமென் தானா? அப்போ அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? இயேசுவை, ஆமென், அதாவது உன்னதமானவர்னா இயேசு, சர்வ வல்லமை உள்ளவர்னா அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. தாவீது அதெல்லாம் சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு கடைசியா அந்த சங்கீதத்தை முடிக்கும் போது சொல்றாரு, நான் அவரை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன். சொல்லுங்க அந்த வார்த்தைய. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறுஉத்தரவு அருளை செய்வேன். கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும். ஆமென். கூப்பிட்டா என்னன்னு கேட்க பசங்கள்ட்ட சொல்றோம் இல்லையா? கூப்பிட்டா என்னன்னு கேளு, கூப்பிட்டா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்றோமா? பிள்ளைங்க வளர்ந்த உடனே நம்ம கிட்ட சொல்லியப்பா கூப்பிட்டா என்னன்னு கேளுங்கப்பா. ஏன் பிள்ளைங்க வளர்ந்து சொல்லுவான், கூப்பிட்டா என்னன்னு கேளுங்கப்பா. நம்ம இன்னும் அப்பாவோ அப்படியே மெத்தனத்திலே உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க. இவன் கூப்பிட்டு நம்ம என்னங்கிறது அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம். நாம சில நேரம் பிள்ளைங்க வந்து கூப்பிட்டா என்ன, இங்கே தானே உட்காந்துருக்கீங்க, என்னன்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆமென் தானா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றான், அவன் என்ன கூப்பிடுவான், நான் ஈன்னு கேட்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன கூப்பிடுவான், நான் ஈன்னு கேட்பேன். கேட்கறது மட்டும் இல்ல, அவனுக்கு நான் என்ன செய்வேன்? ஆபத்தில் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்துல நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. ஆமென் தானா? ஆமென். மறு உத்தரவு கொடுப்பேன், அவனோடு இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன். ஆமென். சொல்லுங்க வரிசையா. மறு உத்தரவு அருளி செய்வேன், மறு உத்தரவு கொடுப்பேன், கூட இருப்பேன், தப்புவிப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். இந்த 4 விஷயத்துக்கு மேல இந்த உலகத்துல என்ன இருக்கு? அல்லேலூயா. இந்த 4 விஷயத்துக்கு மேல ஆமென். ஒருத்தர் கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும். அல்லேலூயா. கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும். 2 கூட இருக்கு. கூட என் கூட இருப்பீங்களா? ஐயா இருப்பேன் இருப்பேன் இருப்பேன். சாகு வரைக்கும் இருப்பேன். சாகு வரைக்கும் இருக்காங்களா? இருக்காங்களா? சொல்லுங்க. மனுஷன் சொல்லுவான், சாகு வரைக்கும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன், சாகு வரைக்கும். அல்லேலூயா. ஆமென். உங்களை கைவிட மாட்டேன், உங்களை பார்த்துக்குவேன் எல்லாம். ஆமென் தானா? அடுத்து ஆமென். தப்பு வைப்பேன், அவனை என்ன செய்வேன்? தப்பு வைப்பேன், எனக்கு கனப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். நான் ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க ஆசையா இந்த இடத்துல நிற்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளுக்கு ஆப்டா, ஆமென், இந்த வசனத்திற்கு ஆப்டா, ஆமென், ஒரு மனுஷனை அடையாளம் காண்பிக்க, ஒரு தேவ மனுஷனை நான் அடையாளம் காண்பிக்க ஆசையா நிற்கிறேன். பாப்பம்மா அவர் யாருன்னு? ஆமென். வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி தேவன் செவி கொடுக்கவும், நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு செவி கொடுக்கவும், மறு உத்தரவு கொடுக்கவும், ஆமென், மறு உத்தரவு கொடுக்கவும், கூட இருக்கவும், தப்புவிக்கவும், கனப்படுத்தவும் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? அல்லேலூயா. ஆமென் தானா? அல்லேலூயா. அந்த மனுஷன், ஒரு மனுஷன் கூப்பிட்டு, ஒரு பெரிய நபர், இப்போ நான் மோடி ஐயா கால் பண்ணேன், ஆபிரகாம் சொல்லுப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னன்னு இப்போ மோடிஜிக்கு கால் பண்ணுறேன், ஜி ஹவ் யூ அப்படின்னா அவர் யார்? திருப்பூர் ஆபிரகாமா? நல்லா இருக்கப்பா, அச்சா பாரத் கே அப்படின்னாருன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சொல்லுங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சரி அவரை விடுங்க,
விஜய் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டோம் இல்லையா? கூப்பிடுறேன் நான், சார் சிஎம் சார் அப்படின்னு. யாரு? ஆபிரகாம் பாஸ்டரா, திரிபுரா அப்படின்னு சொன்னால் எப்படியா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன நோக்கி, தாவீது என்ன பெரிய ஆளா? தாவீது பெரிய ஆளா? இஸ்ரவேலில் அவரும் ஒரு ஆளு, இஸ்ரவேலில் அவரும் ஒரு ஆளு. சாலமோனுடைய அப்பா, ஈசாயுடைய பிள்ளை, ஈசாயுடைய பிள்ளை. திட்டம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? திட்டம் இருந்தனால அவன் என்ன கூப்பிடுவான். திட்டம் இருக்கிற ஆளு ஆண்டவர் என்ன செய்யும்? கூப்பிடும். திட்டம் இருக்கிற ஆளு. இப்ப உள்ள வேலை நடக்கிறது நம்மல்ல, திட்டம். நமக்குள்ள அவரை கூப்பிட வைக்கிறது திட்டம், பிளான், காட்ஸ் பிளான். அது உள்ள இருந்து அவரை என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். அவன் கூடவே இருப்பார் ஆண்டவர். இந்த அண்ணன்லாம் ஆரம்ப நாட்கள்ல இருந்து என்ன பார்த்தவர் தம்பி. ஆமென். இங்கே வந்து இடம் வாங்கிட்டு அந்த முள்ளு வேலி போட்ட உடனே அவரும் ஹேமில்டன் பிரதர் அப்படின்னு ஒரு பிரதர், நல்ல என்ன நேசிக்கிற பிரதர், இப்போ வரைக்கும் வரவே இல்லை அவர். ஆமென். சொல்லுங்க போய் என்ன அண்ணன் சொன்னாருன்னு சொல்லுங்க. அவரும் தம்பி வந்து வசனம் அந்த ஃப்ளெக்ஸு 1.5 அடிக்கு 6, 1.5க்கு 6 வசனம் அடிச்சுட்டு வந்து இங்கே எல்லாம் அப்படி சுற்றி கட்டி விட்டாங்க. அப்போ நம்ம சபைக்கு வந்து முதல் விசுவாசி டேனியல், செல்வி சிஸ்டர் அண்ட் டேனியல். அவங்க டேனியல் வந்து கேட்டார், சார் இது கோழி பண்ணையானார். நான் கோழியை தூக்கிட்டு பண்ணைனேன். அதில் புறாவாக போட்டிருந்து வசனம் அடிச்சிருந்துச்சா. அவர் கேட்டு, சார் இது கோழி பண்ணைங்களா அப்படின்னார். இங்கெல்லாம் கோழி பண்ணை தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை நிறையா இருக்கும். இப்போ நான் சொன்னேன், கோழியை தூக்கிட்டு இல்லை இல்லை பண்ணை தான், ஆனால் கோழி இல்லை மனுஷன் பண்ண அப்படின்னு. ஆமென். அண்ணன் தேனி ராஜேந்திரனை வச்சுருக்காருல்ல, என்னென்னு என்ன பண்ண? ஏசு பண்ணை தேனி ராஜேந்திரன். நல்ல அன்புள்ள அண்ணையா. ஆமாம், நம்ம ரொம்ப நேசிப்பார் நம்மளை. ஆமென். தேனி ராஜேந்திரன் ஏசு பண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசு பண்ணை கேள்விப்பட்டது இல்லையா? தேனியில். ஆமாம். அப்போ நான் சொன்னேன், இது வந்து ஆமென் என்ன பண்ண? மனுஷன் பண்ண, மனுஷனுடைய பண்ண. அல்லேலூயா. தேவன் அப்படி காரியங்களை மாறுதலாக உண்டு கூட இருப்பார், தப்புவிப்பார். ஆமென். எதில் தப்புவிப்பார்? அம்மா ஆபத்தில். எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆபத்தாக உணர்றோமோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாராம்? தப்புவிப்பார். தப்பு வைக்கிறது மட்டும் இல்லை, கடைசி ப்ராசஸ் என்ன தெரியுமா? என்ன பண்ணுவார்மா? ஆமாம், அப்படி ஆண்டவர் இந்த 4 வேலையை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? 3 வேலையை நம்ம செய்யணும். அவர் எப்போவுமே எக்ஸ்ட்ரா தானே வேலை செய்வார் இல்லையா? ஆமாம், எப்போவுமே அவர் எக்ஸ்ட்ரா வேலை தான் செய்வார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலையை அவர் தான் செய்வார். என்ன செய்வார்? துப்புவார், சேர் உண்டாக்குவார், குழப்புவார், தூக்கி கண்ணில் தேய்ச்சிட்டு நமக்கு ஒரு வேலை தான் கொடுப்பார். என்ன வேலை? போய் கழுவு, போய் அதை நீங்களே செய்யுங்க உட்காந்துருந்தோன்னு பாருங்களேன், கண்ணு திறக்கவே திறக்காது. இல்லப்பா, சில ஆட்கள் அறிவாளிகள் என்னது, இவ்வளோ வேலை பார்த்துட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் சொம்புல தண்ணி எடுத்து கழுகிருங்க ஆண்டவரே, அப்படியே மண்ணோடு அப்பி விட்டுட்டு போயிடுவார். அப்படியே வாழ்நாள் முழுவதும் அப்படி. அல்லேலூயா. ஏற்கனவே கொஞ்சம் நிழலாட்டமாக தெரிஞ்சு இப்போ சேர வச்சு அப்பி விட்டார், இன்னும் மூடி விட்டு போயிடுவார். அப்படியா இருக்கிறது? ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் செய்கிறத செய்யுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நீங்கள் செய்கிறத செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயாவா. நான் ஒரு மனிதனை, ஒரு தேவ மனிதனை உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறேன். வாசிங்க. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். 4 வேலையை நம்ம வாழ்க்கையில செய்கிறவர் 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். வாசிங்க. 1 ராஜாக்கள் அப்பொழுது எலியா 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவருக்கு
ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். அல்லேலூயா. கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை, கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை. என்ன ஒரு விசுவாச கைதட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் தானா? கவனிங்க, ஆமென். எலியாவிடத்திலே காணப்பட்ட எலியாவை தேவன் இப்படி கனப்படுத்த, எலியாவை ஆமென் ஆபத்திலிருந்து காப்பாற்ற, எலியாவோடு கூட தேவன் இருக்க, எலியாவின் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க. 4 காரியம் சொல்லிட்டேன்னா, எலியா கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுத்தார். எலியாவின் ஆபத்தில் எலியாவை காப்பாற்றினார். ஆமென். எலியா கூடவே தேவன் இருந்தார். எலியாவை கனப்படுத்தினார். அகசியா ராஜாவின் கண்களுக்கு முன்பாக, அவனுடைய தகப்பனும் தாயுமாகிய ஆகாப்புக்கு முன்பாகவும் ஏசபேலுக்கு முன்பாகவும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் காண, ராஜ்யம் காண, எலியா தேவ மனுஷனை கர்த்தர் கனப்படுத்தினார். அல்லேலூயா. ஒன்னு, எலியாவிடத்திலே காணப்பட்ட முதல் காரியம் நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். ஆமென். எந்த காரியத்திலையும் ஆண்டவருக்கு விரோதமா நிக்கவே இல்லை. ஆமென். காம்ப்ரமைஸே ஆகல. சத்தியத்துக்கு ஆமென் விட்டு கொடுக்காத தைரியம். சொல்லுங்க, சத்தியத்துக்கு தைரியம். ஊழியம் செய்யறதுக்கு முதல்ல தைரியம் வேணும். ஊழியம் செய்யறதுக்கு, சபை நடத்த முதல்ல தைரியம் வேணும். இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில், ஸ்கூலில், போலீஸ் ஸ்டேஷனில், ஆமென் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் கொடுக்கறதுக்கு முதல்ல என்ன வேணும் சொல்லுங்க. ஆமென். ஒத்த பக்கத்து கையை எடுத்தாலும் எடுத்துருவான் சில மூர்க்கமான ஆட்கள். ஆமென். ஒத்த கை இல்லைனாலும் ஊழியம் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறீங்களா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படிதாரு. நீர் செய்யும்பியா, நீர் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிற, நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையா அப்படிங்கிற மாதிரி என்ன பார்க்குறீங்க. ஆமென். அல்லேலூயாவா. என்ன வேணாலும் நடக்கும் ஊழியத்தில். ஆமென். நமக்கு அந்த விசுவாச பட்டியல் இருக்கு பாருங்க, எபிரேயர் 11. அதில் ஒரு 8 வசனத்தை விட்டுட்டே பிரசங்கம் பண்ணிட்டாங்க நம்ம தகப்பன்மார்கள். கீழே ஒரு 8-9 வசனம் இருக்கு, அதை விட்டுட்டே பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போய் அதை வாசிங்க. ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் கடைசி 10 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அதுவும் சேர்ந்துதான் விசுவாசம். தங்களுக்கு உண்டானவர்களை கொல்ல கொடுத்தார்கள். தட் இஸ் கால்டு ஃபெய்த். அதுவும் என்னதுதான்? ஃபெய்த். ஆமென். கொல்ல கொடுத்தவர்களை இயேசு உயிரோடு எழுப்பல, அதுவும் ஃபெய்த். சோறு இல்லை, அதுவும் ஃபெய்த். தண்ணி இல்லை, அதுவும் ஃபெய்த். படாத பாடு இந்த உலகத்தில் பட்டோம், அதுவும் ஃபெய்த். ஆமென். கோபுரம் கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு, ஆசீர்வதிக்குவாரு, தூக்குவாரு, இடுப்பில் வைப்பாரு, தோளில் வைப்பாரு, நெஞ்சில் வச்சுக்குவாரு, அதுவும் ஃபெய்த்து. நான் எதையும் தப்பு சொல்லலை. ஆமென். ஃபெய்த்தோட இன்னொரு பக்கம் இருக்கே. ஆமென். கஷ்டப்படுற ஆட்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன தெரியுமா நினைப்போம்? என்ன விசுவாசையா, ஆண்டவர்கள் விசுவாசமா என்னையா? ஆமென். அங்கே போனால் தான் தெரியும் ஆபிரகாம் மடியில் யார் உட்கார்ந்துருக்காருன்னு. ஐஸ்வர்யவானா லாசருவான்னு. லாசருன்னு பேர் இருக்கு. ஐஸ்வர்யவானுக்கு பைபிளில் என்ன இல்லை இருக்கா? ஐஸ்வர்யவான் பேர் எங்கேயுமே இருக்காது. ஐஸ்வர்யத்தை பார்க்காத ஆபிரகாம் பேர் இருக்கு. ஐஸ்வர்யத்தை பெருசா நினைக்காத ஈசாக்கு பேர் இருக்கு. ஐஸ்வர்யத்தை பெருசா நினைக்காத யாக்கோபு பேர் இருக்கு. ஐஸ்வர்யம் என்னடா ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்ன யோபு பேர் இருக்கு. மல்டி மில்லியனர், பயங்கர கோடீஸ்வரன், உலகத்தையே பூமி முழுவதும் கையில் கொடுத்திருந்த பல பரிசுத்தவான்கள் பேர் பட்டியல் இருக்கு.
அவங்கெல்லாம் இதெல்லாம் காலு கீழே நினச்சவங்க. இயேசு தான் எங்களுக்கு தலை, தெய்வம் தான் எனக்கு எல்லாமே, இதெல்லாம் அவர் கொடுத்ததுன்னு நினச்சவங்க. புதிய ஏற்பாடு வரும்போது ஐஸ்வர்யவான்கள் பேரே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு ஐஸ்வர்யம் வந்து ஆண்டவரை ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியா, நீ போய் எல்லாத்தையும் வித்துட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டான். ஆளே அட்ரஸே இல்லை, ஆளு அட்ரஸே இல்லை. நானும் தேடுறேன். வெளிப்படுத்தலுக்கு பின்னாடி 4 பேப்பர் இருக்குது, அதில் மேப்பு தான் இருக்குது. ஆமாம், வெளிப்படுத்தலுக்கு பின்னாடி ஒரு 4 பேப்பர் இருக்குண்ணே, அதுலேயாவது அவன் இருக்கிறானான்னு பார்த்தேன், அங்கே மேப்பு தான் இருக்குது. ஆமாம், ஆளு அட்ரஸே இல்லைம்மா. அல்லேலூயாவா, ஆமென் தானா? அப்போ நல்ல கவனிங்க, சத்தியத்துக்கு ஆமென், சத்தியத்துக்காக நிற்கிற தைரியம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென், சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்ளுகிற தைரியம் நமக்குள்ள இருக்கணும். சத்தியத்தை காம்ப்ரமைஸ் இல்லாம ஆமென் ஏற்றுக்கொள்ளுகிற தைரியம், பேசுகிற தைரியம். ஆமென் தானா? இல்லையா? என்ன தெரியுமா சொல்ல, நான் ஒரு ஆள். எது தைரியம்னு காமிக்கிறேன் பாருங்க. தைரியம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அங்கே இருக்கு. நான் ஒருவன். என்ன சொன்னாரு? நான் ஒருவன். பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் நிற்கிறாங்க? 450 பேரும் சேர்ந்து எலியாவை மிதிச்சா எப்படி மிதிக்கலாம்? என்னன்னு? எலியாவை மிதிச்சா 450 பேர் சேர்ந்து எலியாவை மிதிச்சா எப்படி மிதிக்கலாம்? எலும்பு கூட தரையோட ஒட்டிடும் இல்லையா? ஆள் சிங்கிளா நின்று சொல்றாரு, ஆமே டேய், நீங்க காளையை வெட்டுங்க, நீங்க காளை நான் செய்கிறேன்னு சொல்லலை. ப்ளீஸ் லிசன் ஹியர் வெரி கேர்ஃபுல்லி. ஹல்லேலூயா. நான் செய்கிறேன்னு சொல்லலை. காளையை வெட்டுங்க, பலிபீடத்தில் வைங்க, நீங்கள் உங்கள் தேவனை கூப்பிடுங்க. நான் ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் தெய்வத்தெல்லாம் கூப்பிடுங்கடா, நான் என் தெய்வத்தை கூப்பிடுறேன். அடையாளம் என்ன தெரியுமா? எந்த தெய்வம் அக்கினியில பதில் சொல்லுதோ அதுதான்டா தெய்வம். கை தட்டிருங்கயா. ஆமென். எந்த ஒருவேளை பாதாள அக்கினியில பதில் தந்துருச்சுன்னா நானும் சரண்டர் ஆயிரண்டா. ஆனா என் தெய்வம் அக்கினியில பதில் தந்துட்டா, மகனை சூரியனை நிப்பாட்டி உன்னை வெட்டுவேன். ஆமென், ஆமென். சூரியனை நிறுத்தி வச்சு உன்னை என்ன செய்வேன்? முட்டிச்சு கட்டுவேன். 21 வார்த்தை, 21 வார்த்தை கொண்ட ஒரே ஒரு ஜெபம். ஆமென். அவன் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கூக்குரலிட்டு ஓஞ்சு போனான். எலியா 21 வேர்ட்ஸ், 20 போய் எண்ணி பாருங்க அந்த வசனத்தை. 21 வார்த்தை கொண்ட ஒரே ஜெபம். ஆமென். அக்கினி பரலோகத்திலிருந்து வந்து பலிபீடத்தை நக்கி போட்டதுன்னு சொல்லியிருக்கேன். தைரியம் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தைரியம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். அசால்ட்டா நீங்க கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, சொல்லுங்க ஆண்டவரை பற்றி. ஆமாம், நாங்கள் ஜிஹெச்சில் பூந்து விளையாடுவோம் செவ்வாய்க்கிழமை. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முறைக்கிறவன் முறைப்பான், பார்க்குறே போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. ஆமாம், போய்கிட்டே இரு. நான் வெளியில் சுற்றுவேன், என் பிள்ளைங்க உள்ளே சுற்றுவாங்க. ஆமாம், நான் வெளியில் ஒரு ஆள் விடாமல் சொல்லுவேன். ஆமாம், ஆயா உட்காரியா, எதுக்கு கஷ்டப்படுறேன், ஏன் கவலைப்படுறேன்? ஆமேன் சொல்லுங்க. தைரியம். ஆமென். சத்தியத்துக்கு விட்டு கொடுக்காத தைரியம். ஆமென் தானா? என் தெய்வம் தெய்வண்டான்னு சொல்ற தைரியம் நமக்குள்ள இருக்கணும். அப்படின்னா நீங்க கூப்பிடும்போது அவர் மதுர உத்தரவு கொடுப்பார். அப்படின்னா உங்க கூட இருப்பார். அப்படின்னா ஆபத்தில் உங்களை காப்பாற்றுவார். அப்படின்னா நீங்க கனம் பெற்ற ஆளா இருப்பீங்க. அல்லேலூயாவா, ஆமென் தானா? சொல்லிட்டாரு. ஆமென். நான் அதை ஆயத்தம் பண்ணி என்ன செய்வேன் பாருங்க. அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை, எப்போதும் மெஜாரிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆமென். எப்போதும் மெஜாரிட்டிக்கு என்னதியா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 105 இடம் ஆளுநர் கூப்பிட்டாரு, நீங்க வாங்க அப்படின்ட்டார். 65 இடம் அப்புறம் வாங்க அப்படின்ட்டார். 45 இடம் நீ வரவே வராதுன்ட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்ப மெஜாரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? எலியா சொல்றாரு, நீங்க கிட்டத்தட்ட 450 பேர் இருக்கீங்க, கோ கெட். ஆமென். நீங்க லெவல் பெஸ்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. நான் ஒருத்தன் நிக்கிறேன், சொல்லுங்க. நான் எலியா கூட யாரை தெரியுமா பார்த்தேன்? தேவசேனையை பார்த்தேன். நான் எலியா கூட யாரை தெரியுமா பார்த்தேன்? அவர் சொன்னார் நான் ஒருத்தன் நிற்கிறேன்னு. நான் போய் உள்ளே பார்க்குறேன். ஆமாம், ஒரு சேனையே நிற்கிது அவர் கூட. அல்லேலூயா, ஒரு பரலோகத்தின் சேனையே நிற்கிது. நீங்கள் நினைக்கிறீங்க அநேக நேரத்தில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன் ஆண்டவரே.
நான் தனியாக இருக்கிற ஆண்டவரே, என்னை விசாரிக்க யாரும் இல்லைப்பா. என்னை நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டவங்க கூட இப்போ மூஞ்சியை திருப்பிட்டு போகிறாங்க ஆண்டவரே. என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்னை பார்க்காம போகிறாங்க ஆண்டவரே. பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. ஆமே அல்லேலூயா. பார்க்க வேண்டாம். உலகம் உங்களை பார்க்கணுன்னு என்ன இருக்குது? உங்களை விசாரிக்கணும்னு என்ன இருக்குது? ஆமே. மனுஷன் விசாரித்தா இன்றைக்கி விசாரிப்பான், நாளைக்கு போயிடுவான். கர்த்தர் விசாரித்தார்னா நித்தியம் வரைக்கும் இங்கேயும் விசாரித்து அங்கேயும் விசாரிப்பார். வாப்பா ராஜா அப்படின்னு அங்கேயும் விசாரிப்பார், இங்கேயும் விசாரிப்பார். விளங்கிட்டீங்களா? ஆமே. தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் இவங்கெல்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்கே வர்றதில்லை. சந்தோஷப்படுங்க, வாரம் 500 ரூபா மிச்சம். அந்த ஏங்கிறத நிப்பாட்டுங்க, நிறுத்திட்டு இவங்கெல்லாம் இப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை, எங்கள் கூட பேசுறதில்ல, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதில்ல. சந்தோஷப்படுங்க. ஆமே. 1000 ரூபா மிச்சம். 1000 ரூபா பேச மாட்டேங்கிறீங்களே, மிச்சம். கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாம் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரியா. ஒரு காலமும் கைவிட மாட்டார். மனுஷன் மறப்பான், தள்ளுவான். பாருங்கள், ஒரே ஒரு நபருக்கு ஆப்போசிட்டில் எத்தனை பேர் நிற்கிறாங்க? 450 450 பேர். எவ்வளோ கூச்சல் இருந்திருக்கும். இந்தியா பாகிஸ்தான் விளையாடும்போது எப்படி கூச்சல், எப்படி இருக்கு? கிரவுண்டு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்ததில்ல. என்னென்ன நமக்கு தெரியும். எல்லா மேட்சும் சைலண்ட்டாக இருக்கும். இந்தியா பாகிஸ்தான்னா போதுமே, அட்டே எங்கள் அப்பா சேப்பாக்கம் நிறைஞ்சிடும். சேப்பாக்கம் நிறைஞ்சிடும். அண்ணா சமாதி வழியாக வண்டி போக முடியாது. என்னென்ன அப்படியே அந்த சிந்தாதிரிப்பேட்டை வழியாக சுற்றி எங்கெங்கேயோ போய் வீடு வந்து சேரணும். நிறைஞ்சிடும். லைட் ஹவுஸில் இருந்து அண்ணா சமாதி வரைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது கதை. ஆமே. ஒரே ஒரு நபர் இல்லையா? தைரியம். என்ன தைரியம்? என்ன தைரியம்? கூட இயேசு இருக்கிறாரு, கூட தெய்வம் இருக்கிறாரு, கூட தெய்வம் இருக்கிறாரு. தாவீதுக்கு என்ன தைரியம்? சேனைக்குள்ள ஓடுறதுக்கு தாவீதுக்கு என்ன தைரியம்? வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 17:56 சொல்லுது, சவுலின் தலை கோலியாத்தின் தலை தாவீதின் கையில் இருந்தது. என்னையா? இஸ்ரவேல் ராஜா யாரு? சவுல். சவுலை பத்தி என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல்லையே வளர்த்தியான ஆளு. அவர் எங்க நின்னாலும் தெரியும், அவர் தலை மட்டும். ஒரு ஃபங்க்ஷன்ல நின்னாருன்னா சவுலை கண்டுபிடிச்சிடலாம். ஆமே. அவர் போய் ஜன்னல் ஓட்டையில் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஐயோ கோலியாத். ஆமே. சிவந்த மேனியும் அழகா ஒல்லியா சுருட்ட தலையா ஒரு ஆள் உள்ள பூந்து விளையாடுது. 17 வயசு. எத்தனை வயசு? 17 years old யங் மேன். உள்ள போயிட்டே செத்த நாய. தைரியம் சொல்லுங்க. தைரியம். தைரியம். கால் எடுத்து கடலில் வைக்கிறதுக்கு என்ன வேணும்? கால் எடுத்து கடல் மேலே வைக்கிறதுக்கு 3 ஜாம வரைக்கும், 3 ஜாம வரைக்கும், 3ஆம் ஜாம வரைக்கும். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஐயரே நாங்கள் என்ன செய்கிறோம்? எத்தனை நாள் ஜெபம் பண்ணியிருக்கோம்? என்ன ஏசப்பா உமக்கு உமக்கு வேடிக்கையான மனிதர்கள் நம்ம. ஆமே. தைரியப்படுங்க, தைரியப்படுங்க. காலை எடுத்து கடலில் வைங்க, கடல் அமைதியாகும். நான் உங்கள் போதகன் ஆபிரகாம் பிரான்சிஸ். கால் எடுத்து கடல் மேலே வைங்க, கால் எடுத்து கடல் மேலே வைங்க. வச்சம் இல்லைன்னா ஆமாம் தூரமாக. எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீ எங்கே போய் ஊழியம் செஞ்சாலும் உன் தகப்பனை டிஸ்டர்ப் பண்ணிடாத. எங்கடா ஊழியம் செய்கிற? திருப்பூர்லன்னு. தகப்பனை டிஸ்டர்ப் பண்ணிடாத. நீ அவரை விட்டு ஊழியம் செய்ய போனால் 25 கிலோமீட்டர் போய் தள்ளி நிற்கணும். அவர் உன்னை பார்க்கணும்னு நினச்சா கூட அந்த தூரம் அவரை வரவிடக்கூடாது. அவர் உன்னை பார்க்கணும், ஆபிரகாமை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சா கூட சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு தோணணும். அந்த தூரத்தில் நீ அவரை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடியாந்தேன். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தைரியம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? 5 வருஷமாக அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாராச்சும் வர்றாங்களா, வீடு வருமா? ஆமேன். காடாவே இருக்கு ஆண்டவரே, வீடு வருமா, ஜனங்க வருவாங்களா? ஆமேன். 5 years மொத்தமே 4 பேர். ஆமே. 500 ரூபா காணிக்க. அந்த 500 ரூபாய்க்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போயிடுவோம். சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தைரியம் வேணுங்க.
சத்தியத்து மேல இருக்கிற வைராக்கியம் தைரியப்படுத்தும். சத்தியத்து மேல இருக்கிற வைராக்கியம், சத்தியத்து மேல இருக்கிற வாஞ்ச, சத்தியத்து மேல இருக்கிற ஈடுபாடு உங்களை தைரியப்படுத்தி நிறுத்தும். அதுதான் பாகாலை நம் வாழ்க்கையிலிருந்து ஒழித்து கட்டும். நம்பர் 2 வாசிங்க. நம்பர் 2 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. எலியாவை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். 1 ராஜாக்கள் 17:4 வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். என்னையா? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அவன் போய் யாருடைய வார்த்தையின்படியே? கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில், காகம்மா காகங்களா? காகங்கள். ஆமென். ஆமென். ஒரு காக்காயை அனுப்புவார். இல்ல 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 இல்ல, காகங்கள். ஆமென் சொல்லுங்க. காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். கேரார்ல பயங்கர பஞ்சம் இஸ்ரேல்ல. ஆண்டவர் சொல்லிட்டார் எலியாவுக்கு முன்னாடி 17வது அதிகாரம் 1 வசனத்தில் போய் பார்த்தேன்னா, ஆகாப்புக்கு முன்னாடி நின்று திஸ்பியன் ஆகிய எலியா என்ன சொல்றாரு? என் வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல மழையும் பனியும் வராதுரா. நீ உன் பஞ்சம் உன்னை என்ன செய்ய போகுது? ஆட்கொள்ள போகுது. தேசம் பஞ்சத்தால் அழியுண்டான்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு அவர் ஓடிட்டார். கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு ஓடிட்டார். ஆமென். அப்ப ஆண்டவர் அதே தேசத்துக்குள்ளதான் யார் இருக்கிறா? எலியா. சொல்லுங்க. எலியாவும் அதே தேசத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்போ ஒரு பஞ்சம் யாரையும் பாதிக்கும்? தீர்க்கதரிசியும் பாதிக்கும். ஒரு தேசத்தை பாதிக்கிற சூழ்நிலை, ஒரு தேசத்தில் வருகிற காரியங்கள் யாரையும் பாதிக்கும். திருப்பூர்ல வேலை இல்லைன்னா யாரையும் பாதிக்கும், என்னையும் பாதிக்கும். ஆனா என்ன போஷிக்க என் அப்பா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னு விளங்கிருங்க. திருப்பூர்ல வேலை இல்லைன்னா உங்களையும் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை போஷிப்பார். கொரோனா வந்துச்சு, யார் பட்டினியா கிடந்தீங்க? யார் பட்டினியா? நான்லாம் டெய்லி நான்வெஜ். வேலை இருக்கும்போதாவதுனா வாரத்தில் ஒரு தானா கறினா, வாரத்தில் ஒரு நாள் தான். அது சண்டை போட்டு வாங்கி என்ன செஞ்சு சாப்பிடணும். ஆமே. பாஸ்டர்மாக்கு மீன் தான் பிடிக்கும், எனக்கு கறி பிடிக்கும். இல்லையா? ஆமே. இந்த வாரம் மீனுன்னா அடுத்த வாரம் 8 நாள் கழித்து தான் கறி. கொரோனாவில் காலையில் கறி, மத்தியானம் மீன், நைட்டு கறி. இந்த இங்கே சொன்ன மாதிரியே விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. ஏன்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவன் கூட இருப்பேன், தப்புவிப்பேன். எந்த சூழ்நிலையில் என்ன செய்வேன்? தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன். சொல்லுங்க, கனப்படுத்துவேன். அதுக்கு மேல் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் என் மீது வாஞ்சையா இருக்கிறபடினாலே என்ன செய்வேன்? நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே. அப்ப நம்ம செய்ய வேண்டியது 3 காரியம். தைரியமா இருக்கணும். சூழ்நிலை பார்த்து பயந்துடக்கூடாது. சூழ்நிலை பார்த்து விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஐயோ, இது நமக்கு செட் ஆகாது போல தெரியுது, இது நமக்கு கை கூடாது போல தெரியுது, இதை நம்ம செய்ய வேண்டாம். டோன்ட் பி வரி அபவுட் எனிதிங். ஏன் தெரியுமா சொல்றேன்? உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன், இந்த உன்னதமான வாழ்க்கைக்கு நம்மை தெரிந்து கொண்ட அப்பா உண்மையுள்ளவர். விளங்கிட்டீங்களா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருமா, ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாரியா சுந்தரம்மா. ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு. நம்ம எப்படி இருக்கணும்? தைரியமா. 2வது காரியம், அவன் என்ன 2வது காரியத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவது. பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ கேரித் ஆற்றண்டையில போய் உட்கார்றானாரு. கேரித் ஆற்றண்டையில அந்த கேரித் ஆற்றண்டை வத்துச்சா இன்னும் என்ன செய்யறது ஆண்டவர்? எந்திரி சாரிபாத்துக்கு போனார். எந்திரி சாரிபா, அங்க நான் உன்னை போஷிக்க யாரை வச்சிருக்கேன்? ஒரு
ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரே கல்லில் 2 மாங்காய் சாத்துறவர். ஒரு கல்லில் 2 மாங்காய் இல்லை, 1000 மாங்காய் விழுகும். அவர் சாத்தினார்னா ஆமென், ஒரு மாமரத்துலேருந்து 1000 மாங்காய் விழும். ஆமென் தானா? சாரிபாத்து விதவை வீட்டை இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசிரியர் பஞ்சத்தில். எலியாவும் அடைக்கலமாக இருந்தார். யதார்த்தமாக நடக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் யதார்த்தமாக நடக்கும். ஆமென் தானா? யதார்த்தமாக. ஆனால் ஆண்டவரவே சார்ந்து கொள்ளணும். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே. 17:4 வாசிங்க. 17:4 4வது வசனம். சீக்கிரமாக முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:4. அங்கே ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே 4வது வசனம். அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க நான் என்ன செய்வேன்? காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. அவன் போய் கர்த்தருடைய அப்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். சூழ்நிலை எப்படி வேணாலும் நாம யாருடைய வார்த்தையின்படி செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும். எசேக்கியாட்ட ஆண்டவர் கேட்டாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா எசேக்கியா? எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படி சொல்லி பழகுங்க, அப்படி சொல்லி பழகுங்க. என்ன ஆபிரகாம் இது ஏதாவது செய்யறேடா? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன செய்ய போறேன்? நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா செய்யறேன், நீங்க ஏதாச்சும் சொன்னா நான் செய்யறேன் ஆண்டவரே. ஆமென். அந்த இடத்துக்கு வந்துடணும். நாம எதையாவது செய்ய முற்பட்டு ஆமென் வீணா மாட்டிக்குவோம். அதனால ஐ டோன்ட் நோ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது இந்த சிந்தையோட போகணும். என்னது? ஐ ஆம் நத்திங், ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? செய்கிறேன். ஏதாச்சும் கற்றுக் கொடுக்குறீங்களா? கற்றுக்கொள்கிறேன். எங்கேயாச்சும் போக சொல்கிறீங்களா? போகிறேன். யாரையாவது சந்திக்க சொல்கிறீங்களா? சந்திக்கிறேன். எந்த சபைக்கு அனுப்புகிறீங்க? போகிறேன். எந்த ஊழியத்துக்கு அனுப்புகிறீங்க? போகிறேன். ஆமென் தானா? அல்லேலூயா. இதை பழகும்போது, தேவனை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பாரு. ஆபத்தில் கூட இருப்பார், தப்பு வைப்பார், கனப்படுத்துவார். அல்லேலூயாவா. கர்த்தரை முழுசா சார்ந்து இருந்தார். பஞ்சம் பாருங்க, தலை விரிச்சு ஆடுது. காகங்கள் காலையிலையும் மாலையிலையும் என்ன கொண்டு வந்துச்சு? நீங்க முடிவை போய் பாருங்க, பஞ்சகாலம் முடியும் போது பாருங்க. ஆமென். அவனும் அவள் வீட்டாரும், யாரு? எலியாவும் சாரிபாத் விதவை வீட்டார் எல்லாரும் பஞ்சம் முடிய வரைக்கும் எப்படி சாப்பிட்டாங்களாம்மா? திருப்தியாய். அதான் ஆண்டவர். அதான், அதனால தான் சொல்றேன், அவரை முழுமையா. 2வது காரியம், எந்த சூழ்நிலையும் விசுவாச குறைச்சலோட கர்த்தரை விடக்கூடாது, முழுசா சார்ந்து கொள்ளணும். ஆமென். பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெத்லகேமை விட்டு எங்க போயிடக்கூடாது? சொல்டா. பெத்லகேமை விட்டுட்டு எங்க போயிடக்கூடாது? ஐயோ பஞ்சம் தலை விரிச்சாடுது, பெத்லகேம்ல இல்ல. பெத்லகேமுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. ஒரு விஷயத்தை கேள்விப்படுறதுக்கே நகோமி அம்மாவுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 6வது வசனம், 10 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் இன்னும் எங்க? பெத்லகேமிலே ஆகாரம் அருளச் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு. வசனத்தை பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் செய்கிற நன்மையை கேள்விப்படுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எதனால? அவசரப்பட்டு பெத்லகேமை விட்டு புறப்பட்டு எங்க போயாச்சு? மோவாபுக்கு போய். மோவாவுக்கு போனா என்ன நடந்துச்சியா? நகோமி அம்மா சொல்றாங்க, கர்த்தர் ஏன் என்ன நகோமின்னு கூப்பிடுறீங்க? கசப்புன்னு கூப்பிடுங்க. என் பேர் மாத்திட்டேன். என்ன பேரு? கசப்பு. கசப்புன்னு என்ன கூப்பிடுங்க. அப்படியே விட்டாரா? எங்க வந்து வாழ்க்கை மாத்தினாரு? எங்க வந்தோடனே வாழ்க்கை மாறுச்சு? பெத்லகேம்னு சொல்லுடா. பெத்லகேம்ல வந்து வாழ்க்கை மாறுது. ஆமென். ரீபில்டு. கர்த்தர் ரீபில்டு பண்ணும்போது அற்புதமா பண்ணிடுவாரு. திரும்ப எடுத்து கட்டும்போது ஆண்டவர் ஆச்சரியமா கட்டி முடிப்பாரு. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எலியா தேவனை சார்ந்து கொண்டார். ஆண்டவர் சொன்னது அப்படியே, அந்தபடியே அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி. யோர்தானுக்கு போனது யார் வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் யாருடைய வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தை. வசனம் என்ன சொல்லுது? பைபிள் எடுத்து வாசிங்க. வசனம் என்ன அந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய ஆலோசனை என்ன? அதுக்கப்புறம் ஏன்ட்டு வாங்க, அண்ணா நீங்க என்ன ஆலோசனை தரீங்க? நானும் ஒரு நாள் உங்களை அனுப்பிடுவேன்.
இல்லை 3 நாள் அனுப்பிடுவேன். நானும் உங்களை அனுப்பிவிட்டு நான் ஜெபம் பண்ணி நான் பைபிள் படித்து அதுக்கப்புறம்தான் எனக்கு உணர்த்தப்பட்ட காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எடுத்த உடனே நான் வந்து ஏசையா இல்லை, நான் எலியா இல்லை, நான் எசேக்கியா, நான் எரேமியா இல்லை, ஆமே, நான் செப்பனியா, நான் மீகாவா இல்லை, நான் ஆபிரகாம் பிரான்சிஸ், ஒரு சின்ன ஊழியக்காரன், ஆமேன், பைபிள் டீச்சர், அவ்வளோதான். எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில், ஆமேன், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் அப்படி சொல்கிறார், உங்களுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஆமேன், எனக்கு என்ன வேலை நான் தெளிவாக செய்யணும். ஆமேன் தானா? அப்போ 2வது காரியம் தேவனை விசுவாசம். அதுக்கு பேர் என்னது? என்ன சொன்னேன்? தைரியம். 2 தேவனை சார்ந்து கொள்வது, விசுவாசம் குறையக்கூடாது. 3 சொல்லி முடிச்சிட்டா வாசிங்க. 1 ராஜாக்கள், ஆமேன், இல்லை யாக்கோபு 5வது அதிகாரம் 17-18. யாக்கோபு 5:17-18. சீக்கிரமாக வாசிங்க. 3 காரியம். அவர் 4 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னா நாம் ஒரு 3 காரியத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமேன். சீக்கிரம் ஐயா. யாக்கோபியா 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும். எலியா யார் மாதிரியாமா? நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும். சொல்லுங்க எலியா யாராமா? என்ன போல பாடுள்ள மனுஷன். அவர் பெரிய பாஸ்டரா? ஆமா, பெரிய பாஸ்டர் தான். பெரிய தீர்க்கதரிசியா? ஆமா, பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனா யார் மாதிரி? என்ன மாதிரி? நான் என்னென்ன பாடெல்லாம் படுறனோ இந்த உலகத்தில், வீட்டில், ஊழியத்தில், சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை நமக்கு இருக்குதோ அதே பிரச்சனைகளை யாரும் சந்திச்சா? அதே போராட்டங்கள், அதே வெறுமை, அதே நிந்தை, அதே அவமானம், தோல்வி எல்லாத்தையும் யார் சந்திச்சா? எலியா சந்திச்சார். நம்மை போல எலியாவுக்கு என்ன இருந்துச்சு? பாடுகள் இருந்துச்சு. நம்ம பாடு வந்தா என்ன செய்வோம்? அவ்வளவுதான், சிட்டா பறந்துருவோம். பாடுகள் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவோம்? சபையும் வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனைனா யாரை முதல்ல பிடிக்காதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல யாரை பிடிக்காது தெரியுமா? யாரை பிடிக்காது? இந்த அம்மா சொல்லிட்டாங்கல்ல, பாஸ்டர் முதல்ல பிடிக்காத ஆள் யாரியா? நமக்கு பிரச்சனை போராட்டம்னா முதல்ல இந்த ஆள் என்னத்தை ஜெபம் பண்றாரு எங்களுக்கு. ஒருத்தர் 2 கிலோ கறி வாங்கி வச்சுட்டு வேக வச்சுட்டு சொல்றாரு, நீங்க எங்களுக்காக பாஸ்டிங் இருங்க. அவர் வீட்டில் 2 கிலோ கறி வெந்துட்டு இருக்குன்னு என்னையும் பாஸ்டர் அம்மா பார்த்து சொல்றாரு, மாதிரி இல்லை, நீங்க எங்களுக்காக நீங்க ஃபாஸ்டிங் இருங்க ஜோம். ஐயா, நீ 2 கிலோ கறி வாங்கி வேக வச்சு தின்னுக்கிட்டு இருப்ப, நான் உனக்கு ஃபாஸ்டிங் இருக்கணுமா? ஆமே. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம ஆண்டுடைய சமூகத்தில் கிடக்கணும். நாம கர்த்தரை தேடணும். அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் விழணும். அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? விழணும். கர்த்தர் நம்ம கூட இருப்பாருமா. அதை பிரசங்கிக்கு தானே என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன். நான் இங்கெல்லாம் நிற்க எந்த தகுதியும் இல்லாதவன். நான் யோசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக, அந்த வசனம் என்ன தொடுது, கர்த்தர் உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதெல்லாம் சொல்லும்படி கர்த்தர் என்னை தெரிஞ்செடுத்து இந்த காட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் கற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடணும், எதையாவது செய்யணும்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த வார்த்தைக்காக ஆசையாக காத்திருக்கணுமே மனவாட்டி, இல்லையா? ஆசையாக காத்திருக்கணும். இல்லை, இன்னும் சுயம் சாகலை, இன்னும் போராடுறோம், வாழ்க்கையோட, உறவுகளோட போராடுறோம், இந்த உலகத்தோட போராடுறோம், இன்னும் இந்த மாம்சத்தோட போராடுறோம், மனுஷீக சிந்தையோட போராடுறோம், போராடிட்டே இருக்கிறோம். விடுங்கங்கிறேன், விட்டுருங்க. கர்த்தரை பாருங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். இன்னும் வாக்குவாதம், சண்டை, பொறாமை, வைராக்கியம் இதோடவே போராடிட்டு இருக்கோம். நானும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். 15 வருஷமா அழுகிறேன் இந்த பலிபீடத்தில், இந்த பிரசங்க பீடத்தில், பலிபீடத்தில் 15 வருஷமா அழுதுட்டு இருக்கிறேன். ஒரு மாற்றத்தையும் காணோம். விட்டுருங்க. ஆமென் தானா? ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவரை சார்ந்து கொள். விசுவாசத்தில் குறைவுபட்ட மனுஷன் வாழக்கூடாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ அழகாக மாற்றி இருக்கிறார் இல்லையா? எங்கிருந்து நம்மளை எடுத்துட்டு வந்திருக்கிறார்.
நம்ம பிறந்த ஊரில், நம்ம சமூகத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம சுற்று வட்டாரத்தில் கர்த்தர் நம்மளை எவ்வளோ கனப்படுத்தி வச்சிருக்கிறார். நான் ஒரு சாராயம் சுமந்தவன், கர்த்தர் எவ்வளோ கனப்படுத்தி வச்சிருக்கிறார் இல்லையா? ஆமென் ஆமென். சாராயம் காய்ச்சற இடத்துக்கு நேராக போகிறவன் நான். என் கூட எல்லாரையும் சேர வேண்டாம்னு சொல்லுவாங்க ஊரில். ஆபிரகாம் கூட சேராதீங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா ஆமென் தானா? எவ்வளோ கனப்படுத்தி வச்சிருக்கிறார் நம்மளை. கூப்பிடும்போது என்னன்னு கேட்டவர் அவர் தானே. கூப்பிடும்போது என்னன்னு கேட்டவர் அவர் தானே. தப்பு வச்சவர் அவர் தானே. கூட இருந்தவர் அவர் தானே. இப்போ வரைக்கும் கனப்படுத்துறது அவர் தானே. விடுங்கிற ஆமே, எல்லாத்தையும் விட்டு ஏசப்பா என் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே, என் குடும்பத்தோட என் பிள்ளைகளோட நீங்கள் இருங்க ஆண்டவரேன்னு சொல்லு. ப்ராக்டிக்கலாக வாங்கன்னு சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். தேவனை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென். எலியா என்ன தெரியுமா சொன்னார்? நம்மை போல பாடுள்ள பாடும் அவருக்கு இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் எனக்குத்தான் பிரச்சனை, எனக்குத்தான் போராட்டம், நான் தான் இந்த பாதையில் கடந்து போறேன். ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா, இஸ்ரவேலுக்குள்ளே கர்த்தருடைய வாயாய் அக்கினி ரதமாய் செயல்பட்ட தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன். அல்லேலூயா ஆமென் ஆமென். நானும் உங்களை மாதிரி எனக்கு பாடு இருக்கு. இந்த பாடின் மத்தியில் என்ன பண்ணாரு? மூணாவது காரியம் என்ன பண்ணாரு? எலியாவுடைய சத்தத்தை தேவன் கேட்க காரணம், எலியாவோடு இருக்க கர்த்தர் எலியாவோடு இருக்க காரணம், எலியாவை தப்புவிக்க காரணம், எலியாவோடு தப்புவித்து எலியாவை அந்த இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக கனப்படுத்த காரணம். மூணாவது காரணம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் ஆமென். யாக்கோபு நிருபத்தில் சபைக்கு, மணவாட்டி சபைக்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஒரு கின்ஸ் கொடுக்கிறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க பாடா இருக்கிறீங்களா? போங்க எலியாவை போய் பாருங்க, ராஜாக்கள் பக்கமா எலியாவை போய் பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசி, நம்முடைய தீர்க்கதரிசி எலியாவை விசாரிங்க, அவனுக்கும் நம்மை போல பாடு இருக்கு. சபைக்கு இருந்த பாடு எலியாவுக்கு இருந்து இருக்கிறது, வீடுகளுக்குள்ள இருந்த பாடுகள் எலியாவுக்கு இருக்குது, ஊழியத்தில் இருந்த பாடு எலியாவுக்கு இருக்குது, எதிர்காலத்தில் இருந்த நோக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாம் எலியாவுக்கு இருந்துச்சு. ஆனால் எலியா செய்த முக்கியமான காரியம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் என்ன பண்ணாராமா? ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை. மனுஷன் ஜெபம் பண்றாருங்க. ஒரு மனுஷன், தேவ மனுஷன் என்ன ஜெபம் பண்றாரு? நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, ஆகாப்கிட்ட சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன், வந்து ஜெபிக்கிறாரு. ஜெபம்னா 3 வருஷமும் 6 மாதமும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வானத்தை அடைத்தார். வானத்தை அடைச்சிட்டாரு. ஆமென். வானத்தை அடைச்சிட்டாரு. அடுத்த வசனையா சீக்கிரமா மறுபடியும் எலியா என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. பூமி தன் பலனை தந்தது. கை தட்டிட வேண்டாமா? எலியாவிடத்தில் காணப்பட்ட மூன்றாவது காரியம் ஆமென். ஜெபத்தில் பலமுள்ளவர். சொல்லுங்க ஆமென். ஜெபத்தில் பலமுள்ள ஆளு. ஹல்லேலூயா. முழங்கால் போட்டா வானம் அடைக்குது, முழங்கால் போட்டா வானம் திறக்குது. ஆமே. ஆகாபு, அதாவது அகசியா ராஜாவுடைய தகப்பனை பார்த்து சொல்றாரு, அகசியா ராஜா 50 பேரா அனுப்புனாலும் ஜெயிக்க முடியல. யார? எலியாவை. அவங்க அப்பா ஆமென், அவங்க அப்பா, அவன் தாய் ஏசபேல் சொன்னா, நாளைக்கு இதே நேரம் என்னுடைய ஜனங்களுக்கு நடந்தது உனக்கும் நடக்குண்டா அப்படின்னு சொன்னவன தான் பயந்துட்டு போய் உட்கார்றாரு. ஆண்டவர் குகையின் கெபியில வந்து, ஆண்டவர் எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? அந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தர் இருந்தார்னு இருக்கு வசனம். ஆமென். ஆண்டவர் பயப்படாத, ஏசபேலுடைய சாவு இப்படித்தான் இருக்கும், ஆகாப்புடைய சாவு இப்படித்தான் இருக்கும்னு சொன்னார். அதே போல செய்தார். எலியாவோடு கர்த்தர் இருந்தார். கைகளை தட்டி அல்லேலூயா. எலியாவோடு கர்த்தர் இருந்தார். முழங்கால் போட்டா ஆமென். ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றாரு, பெருமழையில மாட்டி செத்துறாத, ஓடிரு இஸ்ரவேலுக்கு. அல்லேலூயா ஆமென். ரதத்தை பூட்றா, ஓடு, முன்னாடி நிக்காத, ஓடு. ஆமென். ரதத்தை பூட்டு ஓடுனா, ரதத்துக்கு முன்னாடி எலியா ஓடி போய் நிற்கிறாரு. ரதத்துக்கு முன்னாடி ஓடுற பலன், ரதத்துக்கு முன்னாடி ஓடுற பலன். அப்போ ஓடுனது எலியா அல்ல, எலியாவை ஓடச் செய்தது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ மூன்றாவது காரியம்,
நீங்கள் ஜெபத்தில் பலமுள்ள ஆளாக இருக்கும், ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமென். தைரியம், விசுவாசம், ஜெபம். சொல்லுங்க, தைரியம், தைரியம், ஜெபம். பாகாலுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம். ஆமென். எந்த பஞ்சத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்கிற விசுவாசம். கர்த்தர் என்ன நடத்துவார். ஆமென். என் ஆண்டவர் என்ன போஷிப்பார், என் ஆண்டவர் என்ன தூக்கி எடுப்பார். ஆமென். தட்ஸ் a love of God. ஆமென். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஆமென். அதான் ஆண்டவருடைய, நீங்கள் எவ்வளவு நேசம் அவர் மேலே வச்சிருக்கீங்க, ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் அவர் மேலே வச்சிருக்கீங்க, அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ஆமென். அதை வெளிப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட அதை வெளிப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை சும்மா சொல்லக்கூடாது, கிரியையினால காமிக்கணும். அதை ஆமென். கிரியையினால காமிங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அநேக ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். நான் உங்கள் தகப்பன், நான் உங்கள் ஊழியக்காரன். நான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷ பாத்திரமாய் உங்களை வைப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நான் அப்படி சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஹல்லேலூயா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நீங்கள் என்னை விட உயர்ந்திருக்கும் போது பார்க்கறது தானே ஒரு தகப்பனுக்கு எது அழகு? எதுங்க தகப்பனுக்கு அழகு? எதுங்க தகப்பனுடைய ஆசை? எதுங்க தகப்பனுடைய அன்பு? என்ன தெரியுமா? பிள்ளைங்க உயர்ந்திருப்பது. அதானே உண்மையான தகப்பனுடைய அன்பு. என்ன? ஆமென். பிள்ளைங்க உயர்ந்திருக்கிறத பார்க்க. ஒரு நல்ல வாத்தியாருடைய அன்பு என்னது? ஒரு நல்ல வாத்தியாருடைய அன்பு என்னது? தன்னுடைய மாணவன் கலெக்டரா, ஒரு டாக்டரா, ஒரு பெரிய லாயரா, என்னன்னு ஒரு பெரிய மனுஷனா தன்னை வந்து பார்க்க வரும்போது இருக்கிற அந்த சந்தோஷம். அவரை வாத்தியாரா தான், அவர் 50 வருஷமா அதே ஸ்கூலில் வாத்தியார் தான். ஆனால் படித்த பிள்ளை ஒரு கலெக்டராக வந்து அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆமென் தானா? அதான் தகப்பனுடைய அன்பு. அதுக்கு தான் ஏங்குறேன் நான். நீங்கள் எங்கே என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சரி, அப்போ என்ன செய்யணும்? அப்போ என்ன ஜெபத்தில் சொல்லுங்க, தைரியம், விசுவாசம், ஜெபம். தைரியம், விசுவாசம் யார்கிட்ட இருந்துச்சு? எலியா. ஒரு மனுஷன் அடையாளம் காமிச்சேன். இந்த மனுஷன் கூப்பிடும்போது தான் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? மறு உத்தரவு. நான் அதை தாவீது இடத்துலையும் காமிப்பேன், ஏன்னா தாவீது அந்த சங்கீதத்தை எழுதினாரு. இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல புரிகிற மாதிரி இருக்கும். நான் கொண்டு வந்தேன், வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். தாவீதை எப்போ கர்த்தர் கூப்பிடும்போது கேட்டார், தாவீது கூட எப்பெல்லாம் இருந்தார், தாவீதை எப்படி தப்புவிச்சார், தாவீதை எப்படி கனப்படுத்தினார். தாவீதை எப்படி கனப்படுத்தினார்? 30 வயசில் சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். கையை தட்டிட வேண்டாமா? 30 இயர்ஸில் 30 வயதில் எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு? சவுலை தள்ளிட்டு, ஆமென், தாவீதை நான் என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். சவுலை தள்ளிட்டு தாவீதை நான் என்ன பண்ணேன்? தெரிந்து கொண்டேன். நித்திய கிருபைகளோடு தாவீதுக்கு நான் என்ன செய்வேன்? இறங்குவேன். ஏன் தாவீது சாதாரண ஆளா? அவர்கிட்டையும் ஜெப வாழ்க்கை இருந்துச்சு, அவர்கிட்டையும் தைரியம் இருந்துச்சு, அவர்கிட்டையும் விசுவாசம் இருந்துச்சு. தாவீது சாதாரண ஆள், மிக தைரியமான ஆளு. ஆமென். போட கோலியாத்தை அடிச்சுட்டு வரனா நடந்தெல்லாம் போல சேனைக்குள்ள என்ன பண்ணாரோ, சேனைக்கு எதிரே ஓடினார். அவருக்கு ஒரே நம்பிக்கை தான், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், விருத்த சேதனம் இல்லாத இவங்களை பார்த்து நான் பயப்படுறதா? ஆமென் தானா? ஹல்லேலூயா. நமக்கு எது விருத்த சேதனம்? சிலுவையின் ரத்தம். நம்ம வந்து புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்க. பழைய உடன்படிக்கையை அவ்வளோ வேலை செய்யுது. கற்பலக, வானவில்லு, விருத்த சேதனம். கற்பலக முதல்ல, வானவில்லு, அப்புறம் கற்பலக, அப்புறம் விருத்த சேதனம். இது மூணுமே இவ்வளோ வேலை செஞ்சா ரத்தம் எவ்வளோ வேலை செய்யும்? கை தட்டிருங்க. ரத்தம் எவ்வளோ வேலை செய்யும்? பயங்கர வேலை பார்க்கும். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதற்கு பிறகு நானும் உங்களோடு இருக்கிறேன். யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயாவா.